புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என திமுக காங்கிரஸ் கட்சியினர் வதந்தி பரப்பி வருகின்றனர் என்றும், அதிமுக தொண்டர்கள் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரும் வெற்றி பெற வாய்ப்பில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்கள் ஒதுக்கப்படும் என யூகத்தின் அடிப்படையில் ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில், புதுச்சேரி அதிமுக மாநில செயற்குழு கூட்டம் உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் போது புதுச்சேரியில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவிற்கு 2 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும் என திமுக காங்கிரஸ் கட்சியினர் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவது கண்டிக்கத்தக்கது என கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரும் வெற்றி பெற முடியாது என்ற அவர், சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை பெற தலைமையை வலியுறுத்துவோம் என்றார். புதுச்சேரியில் கடைகளை உடைத்து பணம் திருடிய வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்த போலீசார் 2 தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 13ஆம் தேதி திருவாண்டார் கோவில் பகுதியில் 2 கடைகளின் பூட்டை உடைத்து ரூபாய் 73,000 மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து கடையின் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்கின்ற குஸ்கா சுனில் உட்பட 3 பேர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து ஆகாஷை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து திருட்டுக்கு பயன்படுத்திய செல்போன் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலையில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று நடந்தது. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் புதுச்சேரியில் திமுகவுக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சிலை அருகே உள்ள கட்சிக்கு சொந்தமான 3000 சதுர அடி இடத்தில் கலைஞர் அறிவாலயம் கட்ட அனுமதி தந்தனர். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணிக்கான வரைபடம் தயார் செய்யப்பட்டு புதுச்சேரி நகர வளர்ச்சி குழுமத்திடம் அனுமதி கோரப்பட்டது. அனுமதி கிடைத்ததை அடுத்து இன்று வெள்ளிக்கிழமை காலை கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா புதுச்சேரி திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடந்தது. இவ்விழாவில் அவைத்தலைவர் SP சிவகுமார், MLAக்கள் அனிபால் கன்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் இளம்பச்சை மற்றும் கரும்பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் நடைபெற்ற 18வது மாநில அளவிலான கேரம் போட்டியை SP ரக்ஷனா சிங், ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ஈரம் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கேரம் அகாடமி மற்றும் HRCSS ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 18வது ஆண்டு மாநில அளவிலான 3 நாள் கேரம் போட்டி துவக்க விழா முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கேரம் அகாடமி செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக SP ரக்ஷனா சிங், ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சாமிநாதன், காங்கிரஸ் கட்சியில் மாநில பொதுச் செயலாளர் மருது பாண்டியன், புதுச்சேரி விளையாட்டு சங்கத்தில் தலைவர் வளவன், குடோ சங்கம் சந்தோஷ்குமார், SS ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் சொக்கநாதன், உதயகுமார், அறிவுமணி, சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. இடையஞ்சாவடி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் புனரமைத்து சிற்ப சாஸ்திர முறைப்படி 3 நிலை ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வருகின்ற 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இன்று கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் நடுதல் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் வாயில் படி அமைத்தல் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கணபதி ஹோமத்துடன் படி பூஜை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் ஆலய வளாகத்தில் படி நிறுவப்பட்டது. இதில் இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ரூபாய் 1 லட்சம் லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையரை CBI அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயா நகர் பகுதியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் சார்பு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, போனஸ், பணி நிரந்தரம், ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு உதவி தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் சமரச தீர்வு காணப்படும். இங்கு உதவி தொழிலாளர் ஆணையராக பணியாற்றி வரும் ரமேஷ்குமார் 32 தனியார் நிறுவனங்களுக்கு ஆட்சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்குவதாக CBIக்கு புகார் சென்றது. இதையடுத்து நடத்திய விசாரணையில் புகார் உண்மை என தெரிய வந்ததன் அடிப்படையில் சென்னை CBI அலுவலகத்தில் இருந்து DSP சேது மாதவன் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் கடந்த 5 நாட்களாக புதுச்சேரியில் முகாமிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தை கண்காணித்து வந்தனர்.
இந்த நிலையில் நேற்று மதியம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமாரிடம் ரூபாய் 1 லட்சம் பணத்தை கொடுத்தபோது அங்கு பதுங்கியிருந்த சிபிஐ அதிகாரிகள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் இருவரையும் தனித்தனியே வைத்து விசாரணை செய்ததில் தேனியை சேர்ந்த கட்டுமான நிறுவனம் தங்கள் நிறுவனத்திற்கு வெளி மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உரிமம் கோரி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளது. மனுவை ஆய்வு செய்த உதவி ஆணையர் ரமேஷ்குமார் அனுமதி அளிக்க ரூபாய் 1.5 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். ஆனால் அந்த நிறுவனம் இறுதியாக ரூபாய் 1 லட்சம் தருவதாக ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அந்த நிறுவனம் புதுச்சேரி தேங்காய் திட்டை சேர்ந்த இளங்கோ என்பவர் மூலம் பணத்தை கொடுத்து அனுப்பியது விசாரணையில் தெரியவந்தது. இதேபோல் சிபிஐ அதிகாரிகள் அதே ஜெயா நகர் 4வது குறுக்கு தெருவில் உள்ள உதவி ஆணையர் ரமேஷ்குமார் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து 20 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் இலவச கோதுமை திட்டத்திற்கான பணிகளை அரசு வேகப்படுத்தி வருகிறது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற புதுச்சேரி அரசு தற்பொழுது மீண்டும் ரேஷன் கடைகள் திறந்து இலவச அரிசியை வழங்கி வருகிறது. அதேவேளையில் முதல்வர் ரங்கசாமி பலமுறை அறிவித்த 2 கிலோ இலவச கோதுமை திட்டம் இன்னும் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படவில்லை. இந்த நிலையில் இந்திய உணவு கழகத்திடம் கோதுமையை கொள்முதல் செய்யலாம் என்று இறுதி முடிவுக்கு புதுச்சேரி அரசு வந்துள்ளது. எனவே விரைவில் ரேஷன் கடைகளில் இலவச கோதுமை திட்டத்தை துவங்குவதற்கான ஆயத்த பணிகளை கான்பேட் வழியாக புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. புதிய நிறுவனம் தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் மீண்டும் ரேஷன் கடைகளில் கான்பேட் நிறுவனம் மூலம் இலவச அரிசி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கான்பேட் நிறுவனத்திற்கு இலவச அரிசியை சர்வே பேக்கேஜ் நிறுவனம் தற்பொழுது சப்ளை செய்கிறது. நேற்று இலவச அரிசி திட்டத்திற்கான டெண்டர் திறக்கப்பட்டது. அதில் மத்திய அரசு ஊழியர்களின் கூட்டுறவு நிறுவனமான கேந்திரிய வந்தார் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் கான்பேட் நிறுவனத்திற்கு 61,800 மெட்ரிக் டன் இலவச அரிசியை சப்ளை செய்ய உள்ளது. மாஹே 7ஆம் பிராந்தியத்திற்கான இலவச அரிசி டெண்டர் இன்று திறக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மின்துறை தெற்கு கோட்டம் அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் நிலுவைத் தொகையை செலுத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு செயற்பொறியாளர் கிருஷ்ணசுவாமி செய்திக்குறிப்பில் மின்துறை தீவிர மின் இணைப்பு துண்டிப்பு மேற்கொள்ள இருப்பதால் கிராமம் தெற்கு கோட்டம் அலுவலகத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம், திருவாண்டார்கோவில், வாதனூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் பகுதிகளை சேர்ந்த மின் நுகர்வோர்கள் தங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும் மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆட்டுப்பட்டி பத்ரகாளியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் 31வது ஆண்டு திருவிழா நேற்று முன்தினம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. விழாவில் நேற்று மாலை பால்குடம் ஊர்வலம் நடந்தது. தொடர்ந்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். முன்னதாக கரக புறப்பாடு நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.